இன்றைக்கி நான் லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம், அடுத்தது பச்சை மிளகா பச்சடி, பச்சை மிளகா புளி பச்சடி. எவ்வளோ தான் நம்மளுக்கு புது புது மாடலில் சாப்பாடு கண்டுபிடிச்சாலும் இந்த கிராமத்து ஸ்டைலில் இருக்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து லஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ணலான்னா அதை சுட்ட கத்திரிக்காய் பண்ண போகிறேன். சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம். அதுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய் பச்சடி. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன் குக்கரில். பச்சை மிளகா புளி ரசம் பச்சை மிளகா பச்சடி புளி பச்சடி எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு சட்டி எடுத்திருக்கேன். இந்த சட்டியில் நான் புளியை ஊற போட்டுக்கிறேன். நமக்கு எப்பவுமே புளியை வந்து இப்போ புளியெலாம் பெண்கள் காலையிலேயே கிச்சனுக்கு வந்து புளியெலாம் புளியை ஃபஸ்ட்டு தொடக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. கிச்சனுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு புளியில் கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சாஸ்திரம். நான் வந்து இப்போ இந்த புளியை பார்த்தோன்னா அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு அந்த சாஸ்திரம். இப்போ நான் வந்து இந்த புளியை போட்டுக்கிறேன். சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை மிளகாவை மண் சட்டியில் போட்டுக்கிறேன். போட்டு இதை வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். முதல்ல வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பெல்லாம் பிச்சிடலாம். இந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். இந்த பச்சை மிளகா புளித்தொக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா புளித்தொக்கு. இது வந்து ஒரு வாரம் கூட ஊறுகாய் மாதிரி வச்சுக்கிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாப்பாட்டுக்கு, ரசம் சாதத்துக்கு, அதுக்கப்புறமா அந்த சப்பாத்திக்கு, இதுக்கெல்லாம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒயிட் ரைஸ் நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி காம்புங்களை பிச்சுட்டு நான் மிளகாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவை என்றைக்குன்னா நம்ம வீட்டில் பச்சை மிளகா நிறையா இருக்கும், அப்படி மீந்துருச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செய்து வச்சுக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த சட்டியை தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து இந்த பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணிக்கிடுறேன். அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம், புளி, உப்பு, இதெல்லாம் தான். இப்போ நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியிலே போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பச்சை மிளகா புளித்தொக்கு பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி இந்த தண்ணிக்குள்ளே இந்த சட்டியில் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இந்த சட்டி வந்து புதுசாக வாங்கின சட்டி. இந்த மண் சட்டியை எப்படி பழகிறது அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன். இந்த மண் சட்டியை நான் வாங்கிட்டு வந்து முதல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அரிசி வடித்த தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நாள் அப்படியே நான் ஊற வச்சுட்டேன். அரிசி கழுவுன தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இல்லை அதிலே கூட அரிசி சாதம் வடித்த தண்ணி அதில் போட்டுடணும். சாதம் வடித்த தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிட்ட பிறகு நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ சட்டி வந்து வெடிக்காது சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பழக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணால் சட்டி வந்து நீண்ட நாளைக்கு வரும். ஸ்மெல் கூட நல்லாயிருக்கும். அரிசி கழுவுன தண்ணியும் சாதம் வடித்த தண்ணியும் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். ஆனால் வந்தோடனே கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டுடணும் சட்டியை. அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் குடிக்கும். அது எப்படி நம்ம அகல் விளக்க வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் ஊற வைக்கிறோமோ அந்த இந்த சட்டியும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடித்த தண்ணி இதெல்லாம் போட்டுக்கிடலாம். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து பச்சை மிளகா வரைஞ்சிட்டு சட்டியில் போட்டேன்.
பச்சை மிளகா அரியும் போது கவனமாக கட் பண்ணணும். கண்ணிலலாம் பற்றக்கூடாது, கை தெரியாமல் வச்சிடக்கூடாது, எரியும். எந்த பாட்டில் வச்சாலும் எரியும் பச்சை மிளகா. நம்ம மூக்கு மேலே கை வச்சிட்டனாலும் முகத்தில் கை வச்சிட்டனாலும் எரியும். அதனால் பச்சை மிளகா அரிஞ்ச உடனே கையை கழுவிடணும். சின்ன பசங்க எதுக்கெல்லாம் குழந்தைங்க எதுக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை மிளகாவில் அறியக்கூடாது. ஓரமாக தெரியாமல் அறிஞ்சாலும் பசங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அது அடம் பிடிப்பாங்க, அறிகிறேன் அப்படின்னா சொல்லி அடம் பிடிப்பாங்க. அதனால் நான் சாப்பாடு எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பச்சை மிளகா போட்டேன்னா அடுத்தது சாம்பார் வெங்காயம். கண்டிப்பாக இதில் சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால் சாம்பார் வெங்காயம் போதுமான அளவு போட்டுக்கிடணும். ரெண்டும் நல்லா வேகணும். இந்த மண் சட்டியில் நீங்கள் செய்கிற இந்த பச்சை மிளகா பச்சடி இருக்கே, அது ஒரு வாரத்துக்கு கூட நம்ம சுட வச்சு வச்சுக்கிடலாம். கெடவே கெடாது, ஊறுகாய் மாதிரியே இருக்கும். நான் இப்போ செய்து காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ இன்றைக்கி செய்துட்டோன்னா இன்றைக்கி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். நாள் போக 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 காரெல்லாம் குறைஞ்சிரும். அந்த புளிப்பை அப்படியே எடுத்துக்கும். அந்த பச்சை மிளகா காரமாகவே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை எதுக்கு சைட் டிஷ்க்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், தயிர் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த சாம்பார் வெங்காயத்தை இதில் அரிஞ்சு போட்டுக்கிடுறேன். ரொம்ப சிம்பிளான சாப்பாடு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முன்னெல்லாம் அடுப்பில் செய்வாங்க. அப்போ அடுப்பில் செய்யும்போது இது மாதிரி மண் சட்டியில் தான் செய்வாங்க. அப்போ அடுப்பில் சமையல்லாம் முடிச்சுட்டு அதில் தணல் இருக்கும். அந்த தணலில் இதை அப்படியே போட்டு வச்சுருவாங்க, நல்லா மூடி வச்சு. தணல்லையே அப்படியே வெந்து சுண்டி இருக்கும். அப்போது அதை எடுத்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அந்த சாம்பார் வெங்காயத்தை இதில் போட்டுக்கிட்டேன் கட் பண்ணி. நான் இப்போ இந்த சட்டியை வேறு அடுப்பில் வச்சிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடணும். இப்போ இந்த தவாவை வைக்கிறேன். தவா சூடாகட்டும். இது வந்து வேகும். இந்த பச்சை மிளகா வந்து கொதிக்கும் போது நெடி வரும். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுப்போம். இது நல்லா வேகட்டும். இப்போ நான் அந்த தவாவை வச்சுருக்கேன். இது வேகத்துக்குள்ளே நம்ம சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம் வச்சிடலாம். பச்சை புளி ரசம், அதுதான் பச்சை புளி ரசம்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், நான் வந்து இந்த இது எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த கிரில்டு தவா எடுத்துருக்குறேன். அப்படி கிரில்டு தவா இல்லாதவங்க இந்த மாதிரி கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பி கூட எடுத்துக்கிடலாம். இந்த கம்பி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கம்பி கூட எடுத்துக்கிடலாம். ஆனால் நெடி வருது பச்சை மிளகா வேகிறது. இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காவை இதில் வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் சுட போகிறேன். சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம். இப்போ இந்த கத்திரிக்காவை சுட போகிறேன். ஒரு 2 கத்திரிக்காய் சுட்டுக்கிடலாம், இல்லை 3 கத்திரிக்காய் கூட சுட்டுக்கிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டிக்கில் இந்த மாதிரி இந்த குச்சியில் குத்தி வச்சோன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். இதுனா நம்ம பக்கத்தில் இருக்க வேண்டாம், சும்மா அப்படியே திருப்பி மட்டும் விட்டுக்கிடலாம். ஈவனாக இந்த சுட்டுடணும். இந்த நான் கிரில்டு தவாவில் சுட்டுக்கிடுறேன். சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி ரசம். கத்திரிக்காய் நல்லா சூடாகட்டும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விடணும். இதை பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்குள்ளே சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை புளி ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நல்லா சுடட்டும். இதை பாருங்கள், நான் அப்பப்போ இந்த திருப்பி விடணும், இல்லைன்னா ஒரே இடத்துல தீஞ்சிரும். கத்திரிக்காய் சுடும்போது என்ன வாசனையாக இருக்குப்பா. இதெல்லாம் அடுப்பில் போட்டுருவாங்க. அடுப்பை தேய்க்கும்போது அடுப்பில் போட்டுருவாங்க. அந்த கத்திரிக்காய் சுட்டு வாசனையாக இருக்கும். கத்திரிக்காய் சுடும்போது அடுப்புலேயே கத்திரிக்காவை சுட்டுருவாங்க. காஞ்ச மிளகாவையும் அடுப்புலேயே சுட்டுக்கலாம். அடுத்து கருவாடு அடுப்புலேயே சுட்டுருவாங்க. அதுக்கப்புறமா
கருவாடு சுட்டு சாப்பிட்லாம் அடுப்பில். அந்த பழைய சாப்பாட்டுக்கு அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் பழைய சாப்பாடு பெரிய பெரிய ஹோட்டல்லே விற்கிறாங்க. பழைய சாப்பாடெலாம் ஒரு சட்டியில் போட்டு விற்கிறாங்க. அவ்வளோ விலை அதிகம். அதுக்கு சுட்ட கருவாடு, மிளகா, அது மாதிரி இன்னும் தராங்க. இப்போ நான் அந்த சாம்பார் வெங்காயத்தை உரிச்சிக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடுறேன். ஒரு அடுப்பில் பச்சை மிளகா வேகுது. இதை ரெடி பண்ணி வச்சிடுறேன். கத்திரிக்காய் அப்பப்போ நம்ம திருப்பி திருப்பி விட்டுப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி ரசம் இதெல்லாம் வேலையாகவே இருக்காது. இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு தான். இதெல்லாம் எண்ணெயே இருக்காது. எண்ணெயே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை இந்த சமையலுக்கு மட்டும். எதுக்குமே இப்போ நான் பச்சை மிளகா பச்சடி பண்ணுறேன்னு அதுக்கும் எண்ணெயே தேவையில்லை. இதுக்கும் எண்ணெயே தேவையில்லை. வெறும் பச்சையாக சாப்பிட்றது. எண்ணெய் இல்லாமல் நம்ம எண்ணெயே இல்லாமல் சாப்பிட்றது தான் இந்த சாப்பாடு. இந்த லஞ்சு எண்ணெயே யூஸ் பண்ணாமல் பண்ணுறது தான். இந்த பச்சை மிளகா வேகுது, அதனால் அப்படியே நெடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வத்த 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 பச்சை மிளகா பச்சடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க, கத்திரிக்காயும் சுட்டுட்டேன். நல்லா சுட்ட பிறகு ஆனால் இந்த மாதிரி கம்பி இருந்தால் கூட கம்பியில் கூட இப்படி சொறி விட்டு சுட்டுக்கலாம். நல்லா தோல் சுடணும். இந்த கத்திரிக்காய் வேகணும். அப்படியே அடுப்பு இருக்கவங்க அடுப்பில் செய்துக்கலாம். அடுப்பு இல்லாதவங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக் இந்த இதில் கிரில்டு பேனில் செய்யலாம். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் சுட சுட வாசனை சூப்பராக இருக்குது. இந்த சாப்பாடு வந்து எண்ணெயே யூஸ் பண்ணாத லஞ்சு. இதுக்கும் எண்ணெய் தேவையில்லை. சுட்ட கத்திரிக்காய் புளி ரசத்துக்கும் அந்த மாதிரி பச்சை மிளகா பச்சடிக்கும் எண்ணெயே தேவையில்லை. இது சீப் அண்ட் பெஸ்ட், சிம்பிள் அண்ட் பெஸ்ட் இந்த லஞ்சு. அடுப்பில் இதெல்லாம் செய்வாங்க. அடுப்பில் சாதம் கூட பானையில் தான் அடுப்பில் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பச்சை மிளகா கொஞ்சம் வேகட்டும், புளி கரைச்சி ஊற்றணும். பச்சை மிளகா வந்து கத்திரிக்காய் சுடுது. இப்போ வந்து நான் இதுக்கு 4 வரமிளகா. இதை பச்சையாகவும் யூஸ் பண்ணலாம், சூடு பண்ணி சுட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 5 வரமிளகா எடுத்துக்கிறேன். எனக்கு காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவேன். அதனால் நான் வந்து காரம் சாப்பிட்றதுக்காக இது மேலே வச்சு நான் சுட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நகர்த்திட்டு இதை லைட்டாக சுட்டுப்போம். காஞ்ச மிளகாயும் நம்ம எப்பவும் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம்ல, குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்ட்டு தான் நான் இன்றைக்கி இது செய்கிறேன். பச்சை மிளகா வந்து காஞ்ச மிளகா வந்து நல்லா எரியுது. சிம்மில் வச்சுப்போம். சிம்மில் வச்சுட்டு கத்திரிக்காய் சுட்டது போதும்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் வச்சுக்கிறேன். கத்திரிக்காயெல்லாம் சுட்டது போதும். இப்போ காஞ்ச மிளகாவை லைட்டாக சுட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் லைட்டாக தான், இது உடனே நெருப்பு பிடிச்சிருதுப்பா. லைட்டாக சுட்டால் போதும். லைட்டாக இந்த காம்பு பகுதியை பிடிச்சிட்டு லைட்டாக சுட்டால் போதும். ஓகே, லைட்டாக வாட்டிட்டோம். பச்சை வாசனை வரக்கூடாது, அதுக்காக. ஓகே, ஓகே சுட்டாச்சு. இதுவும் ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பச்சை புளி ரசம் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் சுட்டுக்கிட்டேன் பார்த்தீங்களா. இந்த கத்திரிக்காவை தோலை உரிச்சிக்கலாம். இதை பாருங்கள், அப்படியே வாழைப்பழம் மாதிரி தோல் அழகாக நம்ம உரிச்சிக்கிறோம் பாருங்கள். இப்படி உரிச்சிட்டு இந்த 3 கத்திரிக்காவையும் இந்த மாதிரி நம்ம தோலை உரித்து எடுத்துக்கிடலாம். இதை பாருங்கள், இது இந்த தட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 கத்திரிக்காவையும் தோலை உரிச்சிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் போடாமல் கூட பச்சை புளி ரசம் பண்ணலாம். அதாவது புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு பிணைஞ்சி உப்பு போட்டு பச்சை புளி ரசம் அப்படியே சாப்பிட்லாம். கத்திரிக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகும். அதான் இப்போ நான் 3 கத்திரிக்காவையும் தோல் உரிச்சிக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு
சால்ட்டு தான் போடுறேன். இதோ காஞ்ச மிளகா, எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும், அதனால் காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கிறேன். பச்சையாக கூட நம்ம செய்துக்கலாம், காஞ்ச மிளகா சுடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சிலர் எல்லாத்தையும் சுடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி சும்மா சுட்டு சாப்பிட்றேன், இல்லைன்னா சுடாமலே கூட காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பாருங்க கட் பண்ணி வச்ச சாம்பார் வெங்காயம். சாம்பார் வெங்காயம் போட்டாலும் போடலாம், பெரிய வெங்காயம் போட்டாலும் போடலாம். இதை நம்ம நல்லா மசிச்சுக்கிறோம் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம். இது நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கை விட்டே பிணைவோம். கையில் பிணையும் போது தான் டேஸ்ட்டே வரும். ஒரு சிலர் மத்து, ஸ்பூனு, அப்புறம் மிக்ஸி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த பிணையறதுக்கோ வடை செய்கிறது அந்த மாதிரிலாம் அது நம்ம கையில் செய்யும்போது அது ஒரு பக்குவம் வரும், ஒரு டேஸ்ட் வரும். இப்போ நான் இதை பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. நான் புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். இதில் புளி வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப இது வந்து இப்போ காரம் சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் புளி ஊற்றிருக்கேன். புளி வந்து ரொம்ப தண்ணி பதத்தில் தான் இருக்கணும். அப்போ நம்ம சுடு சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இப்போ சுட்ட கத்திரிக்காய் ரசம், பச்சை புளி ரசம் சுவையான. இதில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். பாருங்க கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் புளி வேணால் கூட நம்ம விருப்பம்தான். புளி வேணால் கூட ஊற்றிக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டு. பச்சை புளி ரசம், சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி ரசம். இப்போ இது ஒரு கையில் எடுத்து செம்ம டேஸ்ட்டு. நீங்களே இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு தான் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுட்டேன். சூப்பர். இப்போ இது ரெடி ஆயிடுச்சா? அடுத்தது நான் இந்த இது வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சட்டி, பச்சை மிளகா பச்சடி. இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் அதில் வந்து புளியை கரைச்சி ஊற்றுறேன். இப்போ இதில் நம்ம இன்னும் புளி மட்டும்தான் சேர்க்கல. இப்போ இந்த புளியும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் உப்பும் சேர்ந்து வெந்து பச்சடி நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும் பாருங்கள். அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி ஊற்றின பிறகு அந்த நெடி வராது. இந்த சட்டியே தான் வேகணும். வேகட்டும், நல்லா வேகட்டும். பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம், உப்பு, புளி நல்லா கொதிக்குது பாருங்கள். அப்படியே பச்சடி மாதிரி வரணும், திக்கு பதத்தில் வரணும். அது வரைக்கும் இது அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டேன், சிம்மில் வச்சுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். பச்சை மிளகா பச்சடிலாம் அந்த அடுப்புலையே அந்த தணல்லையே வற்றணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறோம். இந்த காலத்துலலாம் அந்த மாதிரி செய்வாங்க. அப்படியே இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். மிளகா புளி பச்சடி தயாராகிடுச்சு. இந்த சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி ரசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த தொகையில் அரைச்சிக்கிடலாம், தேங்காய் தொகையல். பச்சை புளி ரசத்துக்கு தேங்காய் தொகையில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எந்த இதுக்கும் நான் வந்து எண்ணெயே யூஸ் பண்ணல பாருங்கள். எண்ணெய் யூஸ் பண்ணாத குழம்பு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். எண்ணெயே யூஸ் பண்ணாத குழம்பு. சுட்ட கத்திரிக்காய் புளி ரசம்.
இது நல்லா அப்படி ஊற்றிட்டு இதுக்கு தேங்காய் தொகையிலேருந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஈவினிங் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மறுபடியும் சூடு பண்ணிடணும். அதுக்கப்புறம் காலமே ஏஞ்ச உடனே சூடு பண்ணிடணும். இது ரொம்ப சாப்பிடக்கூடாது. பச்சை மிளகா பார்த்தீங்களா, அதனால ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்கு தான் வச்சுக்கிடணும். ரொம்ப சாப்பிட்டா வயிறு காரம் இல்லை, அதனால் சொல்கிறேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம தேவைப்படும் போது சூடு பண்ணிக்கிடலாம். இப்போ இதை டேஸ்ட்டு பார்ப்போம். சுட்ட கத்திரிக்காய், பச்சை புளி ரசம், பச்சை மிளகா பச்சடி சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க போல். செம்ம டேஸ்ட்டு பா. செம்ம காம்பினேஷன். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.